இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் பெரிய வாரத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம். பெரிய திங்கள் என்று இந்த நாளை நாம் சொல்வோம். எனவே இந்த நாளில் நமது திரு அவையில் குறிப்பாக தவக்காலத்தின் பெரிய வாரத்தில் மந்திரிக்கப்படுகின்ற திரு எண்ணெய்களை குறித்து, புனித எண்ணெய்களை குறித்து சில விளக்கங்களை உங்களோடு பேச விரும்புகின்றேன். எண்ணெய் என்பது ஒரு மனிதனை புனிதமாக்குகின்ற பொருளாக பார்க்கப்படுகிறது. கத்தோலிக்க திரு அவையில் எண்ணெய் என்பது ஒரு திருவருளை திருநிலைப்படுத்தப்படுகின்ற ஒரு தன்மைக்கு ஒருவரை மாற்றுவதற்கு இந்த பொருள் பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த கத்தோலிக்க திரு அவையின் படிப்பினையின்படி பயன்படுத்தப்படுகின்ற எண்ணெய்கள் ஒரு மனிதனுக்கு குணப்படுத்துதலை, நலத்தை கொடுக்கிறது. இந்த எண்ணெய் என்பது ஒரு மனிதனுக்கு வலிமையை, வல்லமையை, ஆற்றலை கொடுக்கிறது. இந்த எண்ணெய் என்பது ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை கொடுக்கிறது. மிக குறிப்பாக இந்த எண்ணெய் என்பது ஒரு மனிதனை திருநிலைப்படுத்துகிறது, புனிதப்படுத்துகிறது என்பது நமது திரு அவையின் படிப்பினை. எனவேதான் புனித அகோஸ்தினார் மிக அழகாக சொல்வார், நமது கண்களுக்கு மறைவாக இருக்கின்ற கடவுளுடைய அருளை நாம் பெறுவதற்கு இந்த எண்ணெய்கள் அடையாளமாக இருக்கிறது என்று சொல்வார். மிக அழகாக சொல்வார், ஆயில் இஸ் a visible sign of invisible grace என்று சொல்வார். கடவுளுடைய காண முடியாத அருளை பெறுவதற்கு இந்த எண்ணெய்கள் காணப்படுகின்ற அருளாக இருக்கின்றன என்று சொல்கிறார். இதைத்தான் புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் மிக அழகாக சொல்வார், இந்த எண்ணெய் என்பது கிறிஸ்துனுடைய அருளையும் தூய ஆவியாருடைய அந்த உடனிருப்பையும் அவருடைய பிரசன்னத்தையும் நமக்கு கொடுக்கிறது என்று சொல்கிறார். எனவே இப்படிப்பட்ட எண்ணெய்கள் நாம் நமது பக்தி முயற்சியில், நமது வழிபாடுகளில் பயன்படுத்துகிறோம். நாம் குணப்படுத்த வேண்டும், நமது வலி, வேதனைகள், துன்பங்களில் நாம் பயன்படுத்துகிறோம். நாம் திருநிலைப்படுத்தப்பட, புனிதப்படுத்தப்பட இந்த எண்ணெய்களை பயன்படுத்துகிறோம். 3 வகையான எண்ணெய்கள். முதல் எண்ணெய் ஆயில் ஆஃப் த சிக், நோயாளிகளுக்கான எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது. இந்த எண்ணெயானது படுக்கையில் இருக்கின்ற நோயாளிகள், நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற நோயாளிகள், இறக்கும் தருவாயில் இருக்கிற நோயாளிகள் என அனைவருக்கும் இது பயன்படுத்தப்படும். அவர்களது கைகளில் பூசப்படுகின்ற இந்த எண்ணெயின் வழியாக அவர்கள் உடலும் உள்ளமும் அமைதி பெறுகிறது. அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்றார்கள். அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பது நமது திரு அவையின் படிப்பினை. புனித அந்தோனியார் அழகாக சொல்வார், இந்த நோயில் பூசலின் போது பூசப்படுகின்ற எண்ணெயானது அந்த நோயில் பூசுதலில் பெறுகின்ற அந்த மனிதனுக்கு ஆறுதலையும் மீட்பையும் கொடுக்கிறது என்று தூய அந்தோனியார் சொல்கிறார். இரண்டாவதாக இந்த எண்ணெய் என்பது ஆயத்த எண்ணெயாக பயன்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய இறப்பிற்கு பிறகு கிறிஸ்தவர்களாக மாற விரும்புகின்றவர்கள் வெளிப்படையாக மாறினால் அவர்கள் வேத கலாபனைக்கு, அவர்களது வாழ்வு மரணத்திற்கு தள்ளப்பட்டதை பார்த்து அவர்கள் மறைவாக தங்களை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த பாஸ்கா காலத்தின் 40 நாட்களும் அவர்கள் தங்களை தயாரித்து, இந்த தயாரிப்பின் உச்சமாக இந்த எண்ணெய் அவர்கள் மீது பூசப்படுகின்றது. அதன் வழியாக அவர்கள் பாவத்தில் இருந்தும் தீய ஆவியின் பிடியிலிருந்தும் விடுதலை பெறுகிறார்கள் என்பது நம்பிக்கை ஆகும். எனவே இந்த எண்ணெயின் வழியாக நாமும் பாவத்திலிருந்தும் தீய ஆவியிலிருந்து பிடியிலிருந்தும் விடுதலை பெறுகிறோம். மூன்றாவதாக கிறிஸ்துமா எண்ணெய், அதாவது இது ஆலிவ் எண்ணெயிலிருந்தும் நறுமண எண்ணெயிலிருந்தும் பயன்படுத்தப்படுகிறது. இது நம்மை திருநிலைப்படுத்த, புனிதப்படுத்த, நம்மை அபிஷேகம் செய்ய,
இந்த எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக அருளடையாளங்களான திருமுழுக்கு, உறுதி பூசுதல், குருத்துவம் ஆகிய அருளடையாளங்களில், திருவருட்சாதனங்களில் இது பயன்படுத்தப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஆலயம் அர்ச்சிக்கப்படுகின்ற போது அந்த ஆலயத்தினுடைய பலிபீடத்தில் ஆயர் அவர்கள் இந்த எண்ணெயை பூசி அந்த பலிபீடத்தை அர்ச்சிக்கிறார், புனிதப்படுத்துகிறார், திருநிலைப்படுத்துகிறார். எனவே இந்த எண்ணெய் ஒரு அர்ச்சிப்பின் புனிதப்படுத்தலின் எண்ணெயாக பயன்படுத்தப்படுகிறது. எனவேதான் 1 சாமுவேல் 16:13 சாமுவேல் தாவீதை கண்டபோது எண்ணெய் தலைமீது ஊற்றி அவரை திருப்பொழிவு செய்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த நாளில் இந்த எளிமையான விளக்கங்களை நாம் பெற்றிருக்கிறோம். பொதுவாக இந்த 3 எண்ணெய்களும் பெரிய வாரத்தின் பெரிய வியாழக்கிழமை புனித வியாழன் அன்று காலையில் அந்தந்த மறைமாவட்ட ஆயர்கள் தங்கள் அருட்பணியாளர்களோடு, மறைமாவட்டத்தில் பணிபுரிகின்ற மறைமாவட்ட குருக்கள், அதையும் தவிர்த்து பிற குருக்களோடு இணைந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பார். எப்படி ஆயன் தன் மந்தைகளோடு இணைந்திருக்கிறாரோ அதை விளக்கும் வண்ணமாக இந்த மறைமாவட்ட ஆயரும் மறைமாவட்டத்தில் உள்ள குருக்களும் ஒற்றுமையாக இணைந்து தங்கள் வாக்குறுதிகளை, குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பித்து இந்த எண்ணெயை ஆயர் அவர்கள் அர்ச்சிப்பார்கள். இந்த எண்ணெய் அர்ச்சிக்கப்பட்ட பிறகு அந்த ஆண்டு முழுவதும் பயன்படுத்தப்படுகின்ற அருளடையாளங்களுக்கு இந்த எண்ணெய் பயன்படுத்தப்படும். அல்லது சில மறைமாவட்டங்களின் நேரத்திற்கு, காலத்திற்கு, அந்த பழக்கத்திற்கு ஏற்ப ஆயர் அவர்கள் இந்த பெரிய வியாழன் அல்லாமல் பெரிய வாரத்தின் முதல் 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் இந்த எண்ணெயை தன் இறை மக்களோடும் குருக்களோடும் இணைந்து இந்த பலியை நிறைவேற்றி ஒப்புக் கொடுப்பார். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த எண்ணெய்கள் நம் மீது பூசப்படுவது ஏதோ ஒரு வலிக்கு மருந்து என்பதை விட இந்த எண்ணெய்கள் கடவுளுடைய அருளை நமக்கு பெற்றுத் தருகின்றன. எனவே இந்த எண்ணெய்கள் வழியாக நாம் கடவுளுடைய அருளை, உடனிருப்பை, தூய ஆவியாருடைய பிரசன்னத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அருளை நாம் பெறுகிறோம். அது வலிகளோடு, வேதனையோடு, துன்பங்களோடு இருக்கின்ற மனிதர்களாகிய நமக்கு ஆறுதல் தருகிறது. அது நம்முடைய வாழ்வின், நமது வழிபாட்டில், நமது பக்தி முயற்சிகளில் நம்மை இன்னும் ஆழமாக பயணிக்க நம்மை அழைத்து செல்கிறது. எனவே நீங்களும் இந்த பெரிய வாரத்தில் உங்களது ஆயர் நிறைவேற்றுகின்ற அந்த திருப்பலியில் பங்கேற்க தயாராக இருக்கின்றீர்களா? இதுவரையிலும் பங்கேற்கவில்லை என்றால் இந்த வாரத்தில் பங்கெடுத்து பாருங்கள். இந்த எண்ணெய்களை குறித்து ஆயர் அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த அறிவுரைகளை கேளுங்கள். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 1:21-22 சொல்லும், கடவுள் நம்மை இயேசுவோடு திருநிலைப்படுத்த ஆவியை கொடுக்கும் வண்ணமாக அவர் தம் முத்திரையை நம் மீது பதித்துள்ளார். இந்த எண்ணெய்கள் கிறிஸ்துடைய அருளையும் தூய ஆவியாரையும் முத்திரையாக நம் மீது பதிக்கிறது. எனவே வலியிலிருந்து வாழ்வு பெறுவதற்கு, துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, கடவுளுடைய அருளை பெறுவதற்கு நாமும் புனித எண்ணெய்களை நம் வாழ்வில் பெறுவோம். புனித எண்ணெய் திருப்பலியில் பங்கேற்போம். அதன் வழியாக நமது மறைமாவட்டங்களின் ஆயர்களுக்காகவும், நமது மறைமாவட்ட குருக்கள், உங்கள் பங்கு தந்தை மற்றும் அகில உலகில் பணிபுரிகின்ற குருக்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆமென்.